ஆதியே துணை எம பட ரடிபடு கோடாயுதக்கூர் யுகையிறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது. இந்த கிரந்தத்தில் செயல் இல்லாத வாசகமே கிடையாது. வாக்கியம் 3 பக்கம் 15 தொடர்ச்சி. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் என்ற நாமத்தை நமது மதத்திற்கு இன்று சூற்றுகின்றோம். அனந்தாதி தேவர்கள் நாங்கள் பூரண சம்மதத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் என்று பெருந்தொனி எழும்ப வீறு கொண்டு ஆரவாரித்தார்கள். தொடர்ந்து ஆண்டவர்கள் நேரடியாக நம் கையகத்தில் நின்று விளங்கும் தவ ஆதிக்க அழியா நிலை அருங்காரண செயலைத்தான் ஒரு நாமம் கொடுத்து எடுத்து வைத்துள்ளோம். சர்வ உலக மனுக்குலமும் சர்வ உலக உயிர்கோடிகள் அவ்வளவும் மரளி கை அடக்கமே. அந்த மரளி எமது கை அடக்கம். இந்த செயலை வைத்துத்தான் நாம் மதத்திற்கு இந்த நாமம் தந்தோம். போடு முத்திரை. நித்திய தூலம் எடுக்கும் நேரமாகி அதை உலக மக்கள் சாவு என்கிறார்கள். அது நமக்கு நித்திய நெடும் வாழ்வு வரம் பெறும் பொன்னுடல் தோன்றி வரும் பிறப்பிடமாயிருக்கிறது. இந்த அழி தேகத்தில் அனித்திய தூலத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிற இகத்துடைய காரியங்கள் அவ்வளவும் அழிக்கப்பட்டே போகும். ஆனால் நீங்கள் எல்லோரும் இப்போது அவற்றையே போதுமென்றிருந்து விடாமல் நித்திய தூல பிறப்பு எடுப்பதற்காக ஒரு கருவறையில் இருக்கிறீர்கள். அதுதான் ஆசானின் அன்பகத்து இருந்து வாழ்வது. அந்த கருவறையில் நமக்கு வேண்டியது ஆசான் அவர்களுடைய நித்திய அருள் பிரசாத அமுது என்ற சத்திய உணர்வோடு இங்கு ஒட்டி இடையரா அன்பேரும் தவ பிடியுடன் நீங்கள் இருத்தல் வேண்டும். அதுதான் மரளி கைதீண்டா நித்திய முக்தி தேகத்தில் பிறப்பதற்கான ஒரே வழி. இவ்வாறு மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள். நமஸ்காரம்.